இங்கே உன் ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், அங்கே போதே எப்படி? இது சயின்ஸு, இது மெட்டீரியல் சயின்ஸ் சார், அது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இங்கே தர்ப்பணம் கொடுத்தால் பல தேவதைகள் கொண்டு போய் இங்கே செய்யுது. இது தேவதைகள்னு சொல்கிறோம், இங்கே வந்து யூனிவர்சல் ஃபோர்ஸ். சமஸ்கிருதத்திலிருந்து இந்தியாவிலிருந்து நம்மளை பிரிக்கணும். இந்தியாவிலேருந்து இந்தியன் இல்லை தமிழன்னு பிரிக்கிறோம். சமஸ்கிருதம் ஹிந்தி ஒன்று இல்லை, முதல்ல பிரிக்கணும். அதுக்கப்புறம் தமிழிலிருந்து அவனுடைய கலாச்சாரத்துலேருந்து பிரிக்கணும். நீ தமிழன் இருந்தாலும் தெய்வத்தை வணங்காத தமிழனாக இருக்க வேண்டும். தெய்வத்தை வணங்கக்கூடாது. அங்கேருந்து அங்கே பிரிக்கிறான். அங்கேருந்து அங்கே பிரித்து நம்மளை எங்கே கொண்டு நிறுத்தா, எங்கே பாலைவனத்தில் நிற்கிறோம். அவனோட அந்த தமிழ் தெய்வத்தமிழோடு இணைச்சி, இந்த தமிழ் சமஸ்கிருதம் நம்மளுடைய தேசத்தோடு இணைச்சி அப்படி வாழும். இது நமக்கு தெரியாமையே கொண்டு போய் நம்ம கையை பிடிச்சி எங்கேயோ பாலைவனத்தில் விட்டான் பார்த்தீங்களா, குறிப்பாக தமிழ்நாட்டில். இப்போ நாமளே நம்முடைய தேசத்தை வெறுக்கிறதும், நம்முடைய ஹிந்தியை வெறுக்கிறதும், நம்முடைய சமஸ்கிருதத்தை வெறுக்கிறதும், நம்முடைய கலாச்சாரத்தை வெறுக்கிறதும், வெறுமனே தமிழ் அப்படி உணர்வு மட்டும் வச்சுட்டா மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டான். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான் பாருங்க. நம்மளே நம்மளுடைய லாங்குவேஜில் நம்முடைய சாஸ்திரத்தில் வெறுப்பு ஏற்றுற அளவுக்கு பண்ணி விட்டா பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா போதும், திரும்பி நம்ம இடத்துக்கு வந்துடலாம். எங்கடா நிற்கிறோம் நம்ம அப்படின்னு. ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம இருக்கும்போது பல உயிர்கள் நம்மளால் சாகும். பூச்சியில் சாகும், இது சாகும், பல கஷ்டங்கள்லாம் வரும், நமக்கு தெரியாமல் வரும். அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, பஞ்சசூனா கிரகஸ்தஸ்ய, கிரகத்தில் இருக்கிறவங்க 5 விதமான கொலைகள் செய்கிறார்கள். ஐயோ இது நான் புது கதையாக இருக்குது, நாங்கள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலையே. சின்ன 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 ஜீவராசிகளும் சாகிறது இல்லையா, எப்படி நமக்கு தெரியாமல் சாகும். நம்ம வாழும்போது சில பேருக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும். அப்படி தான் அது இயற்கை அமைஞ்சிருக்கு. பஞ்சசூனா 5 விதமான கொலைகள். சூனானா கொலைகள், டைரக்ட் மீனிங். அப்படி இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக். சுள்ளி, சுள்ளின்னா இந்த கிராமத்தில் வந்து சுள்ளி கொண்டு வந்து அடுப்பை எரிக்கிறதுன்னு சொல்லுவோம். சுள்ளின்னு சொல்லுவோம், அந்த என்ன குச்சி, விறகு. இங்கே சுள்ளி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். சுள்ளி அப்படின்னா இந்த அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரையில் வந்து அந்த காலத்தை விறகு போட்டு எரிக்கும் போது ஏதோ உள்ளுக்குள்ளே ஏதோ படுத்துன்னு இருக்கிறதோ, ஏதோ பூச்சி இருக்கிறதோ, ஏதோ தெரியாமல் வந்து செத்து போயிடும். பல ஜீவராசி செத்துரும். இல்லை சாயங்காலத்தில் இந்த மழை வந்து சாயங்காலம் விட்டில் பூச்சிலாம் வந்து அதுக்குள்ளே விழுந்து செத்துரும். அதை ஒன்றும் பண்ண முடியாது நம்மால். நமக்கு கை மீறி போயிடும், அதெல்லாம் கண்ட்ரோலே கிடையாது. அப்போ இந்த அடுப்பாங்கரையில் வந்து நம்ம சமையல் பண்ணும்போது அக்னினால் சில ஜீவராசிகள் சாகும். அப்போ எத்தனை வருஷம் நம்ம அக்னி மூட்டினோமோ அத்தனை வருஷம் சாகும். இப்போ தான் ஸ்டவ் வந்துடுது, இப்போ அது இல்லையே. ஸ்டவ் வந்து அந்த மாதிரி இல்லைனாலும் அதை சார்ந்த விஷயங்கள், சமையலை சார்ந்த விஷயங்களில் பல இது சாகும். ஒரு காய்கறி கட் பண்ணுறோம், ஏதோ பூச்சி வருதோ அது வந்து எடுக்கிறோம். இதெல்லாம் இருக்குது டெய்லி. சுள்ளி. பேஷனி அப்படின்னா கிரைண்டிங் வீல். இது எப்படி சொல்ல, அம்மிக்கல்லுன்னு சொல்ல அந்த காலத்தில். அம்மிக்கல், கிரைண்டிங் வீல் இப்படி போட்டு அரைப்பாங்க. அது ஒரு பெரிய நேக்கு. இப்போ பார்த்ததே இல்லை, அது செய்யவே தெரியாது. தேங்காய் வச்சு அரைச்சோம்னா தேங்காய் அந்த பக்கம் ஓடிடும். இது எப்படி வச்சு அரைச்சாங்க, அது போட்டு தேங்காய் நசுக்கி அதை அப்படியே அந்த அந்த கட்டையிலேருந்து வெளியில் போகாமல் பண்ணுவாங்க. ஒரு சரியான நேக்கு, அது ஸ்கில். அது நீங்கள் தேங்காய் பதையை வச்சு இப்படி ஒரு நசுங்க எங்கே போச்சுன்னு தெரியாது, அது எகிரி பறந்துடும். அவங்க நசுக்குவாங்க, ஆனால் அந்த பார்டர் இருக்காது, அதுக்குள்ளேயே நிற்கும். அப்புறம் நீங்கள் அரைக்கணும். இது கிரைண்டிங் வீல், பேஷனின்னு பேர். கிரைண்டிங் வீலில் போடும்போது சில இதெல்லாம் ஜீவராசிகள்லாம் தெரிஞ்சோ தெரியாது, அதில் ப்ராப்ளம் இருக்குது. அடுத்தது சுள்ளி, பேஷனி, உபஸ்கரனா புரூம்ஸ்டிக். இந்த தொடுப்பை எடுத்து பெருக்கும்போது சில ஜீவராசிகள்லாம் சாகும், நமக்கு தெரியாது. கண்டனினா உலக்கை. பெரிய உலக்கை வச்சு இடிக்கிறது. அந்த காலத்தில் அந்த உலக்கையில் இடித்து தான் இந்த இதில் எடுப்பான், அரிசி எடுக்கு. அப்போ அந்த மாதிரியான பண்ணும்போது சில ஜீவராசிகள் அது கீழெல்லாம் மாட்டின்னு சாகும், தெரியாமல் செத்துறோம். அந்த மாதிரி. அடுத்தது ஔத கும்பஸ்ச, வாட்டர் வெசல். கும்பம்னா வாட்டர் வெசல். அந்த மாதிரி தண்ணி எடுக்கும்போது அதில் சில ஜீவராசிகள்லாம் தெரிஞ்சோ தெரியாமல் சாகும். இதெல்லாம் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி. சுள்ளி, பேஷனி, உபஸ்கர, குண்டனி, ஔத கும்பஸ்ச பத்தியதை யாஸ்து வாகயன். இதெல்லாம் நம்ம செஞ்சுன்னு இருக்கும்போது, எடுத்துக்கொண்டு போகும்போது, இந்த ஆக்டிவிட்டியில் இருக்கும்போது பல ஜீவராசிகள் சாகும். அப்போ நம்ம வந்து பர்பஸ்ஃபுல்லாக சாகடிக்கிறதுல ஏதோ சாகுது, அதுக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் தாசாம் கிரமேண சர்வாசாம் நிஷ்கிருதி அர்த்தம் மகரிஷிபிகி. மகரிஷிகள் பார்க்குறாங்க. இதை போல் குடும்பத்தில் வாழ்கிறவனுக்கு சில இடத்துல வந்து தன்னை மீறி நடக்கிறது.
இந்த பாப்பங்களிலிருந்து அவன் விடுபடணும்னா என்ன பண்ணுறதுனா பஞ்சக்லிப்தா மகாயஜ்ஞா பிரத்யாகம் கிரகமேதினாம். கிரகத்தில் இருக்கணும் 5 விதமான யஜ்ஞங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். நீ 5 விதமான யஜ்ஞங்கள் செய்தா என்றால் இந்த 5 விதமான பிரச்சனையிலிருந்து விடுபடுவாய், பாப்பங்கள் தொடாது. அதுக்காக தேடி தேடி பூச்சி அடிக்கிறது இல்லை. அது ஒரு யஜ்ஞம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ, அடிச்சு எடுத்தோ அடி போட்டு போட்டு குத்தது ஒரு யஜ்ஞம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோ, அப்படி இல்லை, தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யஜ்ஞங்கள் செய்தால் அதில் நிவர்த்தி ஆகும்னு சொல்லு. என்ன யஜ்ஞம்னா பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நிர்யஜ்ஞம்னு 5 விதமான யஜ்ஞங்கள். பிரம்ம யஜ்ஞம்னா என்ன? பிரம்ம யஜ்ஞம் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கிற மனிதன் இது வானப்பிரசுக்கு போயிட்டான், சன்னியாசியை போயிட்டான், அவனுக்கு இல்லை, குடும்பத்தில் இருக்கிறது. ஏன்னா ஆக்டிவிட்டி ஜாஸ்தி, அங்கே நிறைய ஆக்டிவிட்டி, நிறைய மிஸ்டேக் நடக்கல. இது எல்லாத்துலையும் விடுபடணும்னா பிரம்ம யஜ்ஞம். பிரம்ம யஜ்ஞம் அத்தியாபனம். நாம் சாஸ்திரங்களை படிக்கணும், மந்திரங்களை உச்சாரணம் பண்ணணும், ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும். இதெல்லாம் படித்தால் சில பாப்பங்கள் விடுபடும். டெய்லி பண்ணணும், ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும். எனக்கு ஒரு ஸ்தோத்திரமும் தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். இப்போ நம்ம எதுக்கும் சொல்ல முடியாது, இது தெரியல அது தெரியல சொல்ல, எல்லாம் கிடைக்குது. இப்போ எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, தமிழில் படிக்கலாம். சிவபுராணம், நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது மென்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க, ஏதோ ஒரு படி. இந்த லாங்குவேஜில் தான் இல்லை, எந்த லாங்குவேஜில் ஒன்றும் ஸ்தோத்திரங்களும் சாஸ்திரங்களும் படிக்க வேண்டும். பிரம்ம யஜ்ஞம்னு பேர், அத்தியாபம். பித்ரு யஜ்ஞம் பண்ணணும். பித்ரு யஜ்ஞம்னா என்ன? தர்ப்பணம். மாதத்துக்கு ஒரு மாதிரி அமாவாசைக்கு பண்ணுவாங்க. அமாவாசை நான் மறந்து போயிடுவேன், அடிக்கடி வேலை பிஸி, இங்கே அங்கே போயிட்டு போனேன், என்ன பண்ணுறதுன்னு. வருஷத்துக்கு ஒரு நாள் மகாலய பட்சம், மகாலய அமாவாசத்தில் கொடுத்தேன். மகாலய அமாவாசையிலே என்னால் முடியாது, நான் ஃபாரின்லாம் அடிக்கடி போகிறாள், என்னால் முடியாது. அப்போ வருஷத்துக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முறை கயாவுக்கு போய் தர்ப்பணம் பண்ணு. அவன் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடு, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் இந்த மாதிரி பாப்பங்கள் வெளியில் வந்து. முன்னோர்கள் வழிபாடாச்சா, சாஸ்திரங்களுக்கு கொடுத்த ரிஷிகளோட வழிபாடாச்சா. பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம். எந்த வீட்டில் பித்ரு யஜ்ஞங்கள்லாம் பண்ணாமல் இருக்காங்களோ, திவசங்கள்லாம் கொடுக்காமல் இருக்காங்களோ, அந்த பித்ருக்கள்லாம் அந்த வீட்டை சபிச்சிடுவாங்க. அவன் அந்த வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது தரித்திரங்கள் வருது, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிறது, கல்யாணம் சரியாக ஆகாமல் இருக்கிறது, கல்யாணம் டிலே ஆகி நடக்கிறது, ஒரு வீடு கட்டினா வீடு நின்று போகுது, வாகனம் வாங்கினா அடிக்கடி வாகனத்தில் ரிப்பேர் வருது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் சரியாகவே அமையலையே. என்ன? பித்திருக்களுடைய சாபம். பித்திருக்கள் பிரீத்தியாகும். ஏன்னா அவர்கள் தானே இந்த ஃபேமிலிக்குள்ளே நமக்கு எல்லா நியாய தர்மங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நமக்கு சாஸ்திரம் அப்படி தான் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இது ரைட்டு தப்பு தர்மங்களை சொல்லிக் கொடுத்தா நம்மளோட அப்பா, அவருக்கு அவரோட அப்பா சொல்லிக் கொடுத்தார். அப்போ பித்திருக்கள் அந்த வழியாக நம்ம தர்மங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அவங்க நன்றி செலுத்தணும். அந்த ஃபேமிலியில் ஒருத்தன் குடும்பத்தில் இருந்து அந்த ஃபேமிலிக்குள்ளே பிறந்தான்னாலே முதல்ல அவன் செய்ய வேண்டிய அந்த குடும்பத்துக்கு நன்றி. அப்பாவை பாதுகாக்கணும் வயசான, அம்மாவை பாதுகாக்கணும் வயசான, அவர் தாத்தாவை பாதுகாக்கணும், பாட்டியை கொண்டு போய் எங்கேயோ ஹாஸ்டலில் விடுறதில்ல. ஹாஸ்டலா? அதான் அப்படியே விட்டாலும் சரியில்லை விட்டாலும் அவங்கள பாதுகாத்துக்கிறது. அவங்க கேட்குற டிமாண்ட் நீங்கள் கிடைக்கல, நீங்கள் அங்கே போயிருங்கோ, நான் வாரத்தில் ஒரு நாள் பார்க்குறேன், வேணா மாதத்தில் ஒரு நாள் வான்னு அவங்களே சொல்லுவாங்க. உன்னுடைய டார்ச்சர் தாங்காமல் நான் ஒன்றும் அனுப்பிச்சே இல்லை, உன்னுடைய டார்ச்சர் தாங்காமல் நான் தான் போயிட்டேன். எப்படியோ அவர்களுக்கு நன்றி செலுத்தணும், தேவையானதை செஞ்சு கொடுக்கணும். அப்போ இறந்தவர்களுக்கு என்ன பண்ணணும்? தர்ப்பணம். இந்து மத சம்ஸ்காரம், தர்ப்பணம் பண்ணணும். நான் இங்கே போடுற தர்ப்பணம், இங்கே கொடுக்குற மெசேஜே கரெக்டான ஆளுக்கு போகுதில்ல, இங்கே போடுற இமெயில் போடுறதில்ல. அப்போ இது மட்டும் ஒத்துக்கணும், அது ஒத்துக்க மாட்டோம் பாருங்க. இங்கே தர்ப்பணம் கொடுத்தா அங்கே போயிடுமா? அதே கேள்வி தான் கேட்குறோம். இங்கே உன் ஃபோன் ஒரு மெசேஜ் அனுப்புகிற, அங்கே போதே எப்படி? இது சயின்ஸு, இது மெட்டீரியல் சயின்ஸ் சார், அது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். இங்கே தர்ப்பணம் கொடுத்தால் பல தேவதைகள் கொண்டு போய் இங்கே சேர்த்து, இது தேவதைகள்னு சொல்கிறோம், இங்கே யூனிவர்சல் ஃபோர்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அவ்வளோதான். எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அவர்களுக்கு நன்றி செலுத்தணும், பித்ரு யஜ்ஞம். அப்புறம் தெய்வ யஜ்ஞம், தேவர்களுக்கு யஜ்ஞம் பண்ணணும், ஹோமங்கள்லாம் பண்ணணும். எப்பப்பெல்லாம் முடியுமோ வீட்டில் இருந்து ஹோமங்கள்லாம் பண்ணணும். தெய்வ யஜ்ஞம். பூத யஜ்ஞம், கூட இருக்கிற ஜீவராசிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் நம்ம கோலம் போடுறோம், மாவு கோலம் போடுறோம், வெளியில் எறும்பு இந்த பறவையெல்லாம் சாப்பிட்டு போகுது. நம்ம வாழும்போது கூட இருக்கிற ஜீவராசிகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு, காக்காக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம், சில இடத்துல சாப்பிடுவாங்க. பூத யஜ்ஞம். நிர்யஜ்ஞம் அதிதி பூஜனம், வீட்டுக்கு வந்த விருந்தாளியை சிறப்பாக நடத்தணும். சிறப்பாக நடத்தினா நேற்று போய் ஏதாச்சும் என்னென்னமோ தேவையில்லாமலாம் பண்ணுறதில்லை, என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணி வாழணும், அவ்வளோ. அதிதி பூஜை. பிரம்ம யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், தெய்வ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நிர்யஜ்ஞம் சொன்னாரா. இந்த விஷயத்தை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறார். டிரான்ஸ்லேட் பண்ணி திருக்குறளில் 43வது திருக்குறள்,
தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஓம்பல் தலை. இவ்வளோ அழகு பாருங்க, அப்படியே இருக்கு. தென்புலத்தார்னா என்ன? தெற்கு திசையில் இருக்கக்கூடிய பித்திருக்கள், பித்ருயஜ்ஞம். தெய்வம், தெய்வ யஜ்ஞம். விருந்து, விருந்துனா அதிதி பூஜனம். நம்ம வீட்டுக்கு நிருயஜ்ஞம்னு பேர். ஒக்கல் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜீவராசிகள், அது என்ன? பூத யஜ்ஞம். தான், தான்னா தன்னை, தனக்கே தான் நல்லது செஞ்சுக்கணும். தனக்கே தான் நல்லது செய்யணும், ஆத்மாவுக்கு நல்லது செய்யணும். ஆத்மாவுக்கு நல்லது செய்யணும், சாஸ்திரங்கள் படிக்கணும், வேத மந்திரங்கள் ஓதணும். அது என்ன? இது வந்து ரிஷி யஜ்ஞம், பிரம்ம யஜ்ஞம்னு பேர். அப்படியே இருக்கு டிரான்ஸ்லேஷன் திருக்குறளில். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. ஐம்புலத்தார், இந்த 5 பேரையும் நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணோன்றார். இதை தானே மனு சொன்னார் அங்கே. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. ஒரு விஷயம் தப்பாமல் அப்படியே அச்சு அடையாளம் இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். அதை படித்து உள்வாங்கி சொன்னால் ரீடெல்லிங், அப்படியே கொண்டு வந்தால் டிரான்ஸ்லேஷன் பேர். இது ரீடெல்லிங் மாதிரி இருக்கு, டிரான்ஸ்லேஷன் மாதிரி இருக்குது இந்த இந்த திருக்குறள். அப்போ இந்த திருக்குறள் எதை ஒட்டி எழுதியிருக்காருன்னா தர்மத்தை ஒட்டி தான் எழுதியிருக்கார். இதுதான் பாயிண்ட். அப்போ நம்ம அதையும் படித்து இதையும் படித்து கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுமே ஹிந்து தர்மம் தான், ரெண்டுமே ஹிந்து தர்மத்தினுடைய ரிச்சுவல்ஸ். அப்போ இங்கே தமிழன் வேறு ஹிந்து வேறு இல்லை. இங்கே இது ஒரு கதை கட்டுறான் பார்த்தியா, கதை கட்டுறான் பாருங்க. தமிழா நீ வேறு, நீ ஹிந்து அல்ல. ஆட இது என்னடா புது கதையாக இருக்குது, புது நெரேட்டிவ் செட்டிங். தமிழன் யாருன்னு? தமிழன் என்றாலே ஹிந்து தான். ஏன்? தமிழில் எழுதப்பட்டது திருக்குறள். அப்போ திருக்குறள் 1330 குறள் இருக்கட்டும், ஒரு குறள் எடு. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. என்னவே? பஞ்ச யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், பூத யஜ்ஞம், நிர்யஜ்ஞம். சொன்னது யார்? மனு. எதில் எழுதியிருக்கு? சமஸ்கிருதம். அது யார் லாங்குவேஜ்? நம்ம லாங்குவேஜ். சமஸ்கிருதம் நம்ம லாங்குவேஜ், தமிழ் நம்ம லாங்குவேஜ். அப்போ தமிழன் யாருன்னு? ஹிந்து தான் தமிழன். பாருங்க, இது எவ்வளோ அழகாக. முதல்ல வந்து சமஸ்கிருதத்திலிருந்து இந்தியாவிலிருந்து நம்மளை பிரிக்கணும். இந்தியாவிலேருந்து இந்தியன் இல்லை தமிழன்னு பிரிக்கிறோம். சமஸ்கிருதம் ஹிந்தி ஒன்று இல்லை, முதல்ல பிரிக்கணும். அதுக்கப்புறம் தமிழிலிருந்து அவனுடைய கலாச்சாரத்துலேருந்து பிரிக்கணும். நீ தமிழன் இருந்தாலும் தெய்வத்தை வணங்காத தமிழனாக இருக்க வேண்டும். தெய்வத்தை வணங்கக்கூடாது. அங்கேருந்து அங்கே பிரிக்கிறான். அங்கேருந்து அங்கே பிரித்து நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தா? எங்கே? பாலைவனத்தில் நிற்கிறோம். அவரோட அந்த தமிழ் தெய்வத்தமிழோடு இணைச்சி, இந்த தமிழ் சமஸ்கிருதம் நம்மளுடைய தேசத்தோடு இணைச்சி அப்படி வாழ். இது நமக்கு தெரியாமையே கொண்டு போய் நம்ம கையை பிடிச்சி எங்கேயோ பாலைவனத்தில் விட்டான் பார்த்தீங்களா? குறிப்பாக தமிழ்நாட்டில். தமிழன் வேறே, ஹிந்து வேற இல்லை. தமிழன் தான் ஹிந்து. ஹிந்து தான் இந்த சமஸ்கிருதம், இந்த தேசம், இந்த இந்தியா இதோட கனெக்ட் ஆனவன். இந்திய தேசம் தான் ஹிந்து தேசம். அந்த பாயிண்டில் கரெக்டாக இருந்தோம்னா எங்கே நம்மளை இழுத்தாலும் திருப்பி கொண்டு வந்துடும். இல்லை நம்மளை எங்கேயோ கொண்டு விட்டு போயிட்டான். இப்போ நாமளே நம்முடைய தேசத்தை வெறுக்கிறதும், நம்முடைய ஹிந்தியை வெறுக்கிறதும், நம்முடைய சமஸ்கிருதத்தை வெறுக்கிறதும், நம்முடைய கலாச்சாரத்தை வெறுக்கிறதும், வெறுமனே தமிழ் அப்படி உணர்வு மட்டும் வச்சுட்டா மற்ற எல்லாத்தையும் தூக்கிட்டான். எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான் பாருங்க. வெரி சக்ஸஸ்ஃபுல். நம்மளே நம்மளுடைய லாங்குவேஜில் நம்முடைய சாஸ்திரத்தில் வெறுப்பு ஏற்றுற அளவுக்கு பண்ணி விட்டா பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும்னா போதும், திரும்பி நம்ம இடத்துக்கு வந்துடலாம். எங்கடா நிற்கிறோம் நம்ம அப்படின்னு. அதனால் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்மத்தை தான் தமிழில் நம்முடைய திருவள்ளுவர் மொழிபெயர்த்து கொடுத்துருக்கார். இதுதான் நம்ம ரிவைவ் பண்ணோம். இதுதான் ஹிந்து ரிவைவல்னு பேர், ஹிந்து ரினைசன்ஸ்னு பேர். அடிக்கிறோன்னு எப்படி கேட்டு அடிக்கிறான் பாரு. ஹிந்துவான்னு கேட்டு தானே அடிக்கிறான். இல்லை நீ இந்துவான்னு, இன்னும் இந்தியானான்னு கேட்டு கூட அடிக்கலை. ஏன்னா இந்தியன்னா அதுக்குள்ளே நிறைய ஒய்டு ஆகிடும், ஒய்டு ரேஞ்சில் ஃபிட் ஆகிடும். ஹிந்துன்னு சொல்லி அவன் கேட்டு அடிக்கிறான் பாரு. அவள் இந்து உயிருக்கு எவ்வளோ வேல்யூ பாருங்க. உலகத்தில் வேறு யாரும் கேட்கல, ஹிந்துன்னு கேட்டு அடிக்கிறான். எவ்வளோ வேல்யூ அது. எவ்வளோ ஆச்சரியம். அவன் சாகும்போது கூட நான் ஹிந்து இல்லைன்னு ஒருத்தன் சொல்ல வரேன், நான் ஹிந்து தான் சொல்லிட்டு செத்தான் பாருங்க. பெருமை அது. ஹிந்து தானே. அப்போ அது அந்த உணர்வு வந்து எவ்வளோ முக்கியமான உணர்வு பாருங்க. எவ்வளோ பெரிய சொத்து இதில் இருக்குது, எவ்வளோ பெரிய அறிவு இதில் இருக்குது. நம்ம எப்பேற்பட்ட இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், எப்படிப்பட்ட ரிலீஜியன் அது. இன்னும் ஜாஸ்தி வந்து அதில் வந்து பற்றுதல் வரணும், ஜாஸ்தி பற்றுதல் வரணும்.